குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவபாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 121. நெட்டெழுத்து வட்டமோ நிறைந்த அள்ளி யோனியாம், நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்று நின்றதொன்றும் கண்டிலேன், குற்றெழுத்தில் உற்றதென்று கொம்பு கால் குறித்திடில், நெட்டெழுத்தில் வட்டம் ஒன்றில் நேர்படான் நம் ஈசனே. இதுதாங்க அந்த பாடல். நெட்டெழுத்து அப்படின்னா வட்டமாக சுழித்த வரி வடிவம் கொண்ட ஓம் என்பது, குற்றெழுத்து அப்படின்னா நமசிவாய என்னும் மந்திரம், ஈசன் அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஓம் என்ற எழுத்தானது அள்ளி மலர் போன்ற யோனியும் ஆகும், குற்றெழுத்து என்பது நமசிவாய என்ற மந்திரம் ஆகும். இதில் அடங்கிய சிவம் என்பதை ஓதாமல் வரி வடிவமாக மட்டும் தியானித்தாலும் நெட்டெழுத்தில் தெரியாத இறைவன் இதில் தெரிவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 122. விண்ணில் உள்ள தேவர்கள் அறியொணாத மெய்ப்பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்றது எம்பிரான், மண்ணில் நம் பிறப்பறுத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முலே அமர்ந்து வாழ்வது உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். அறியொணாத அப்படின்னா அறிய முடியாத அப்படின்னும், மெய்ப்பொருள் அப்படின்னா உண்மையான பொருள் அப்படின்னும், எம்பிரான் அப்படின்னா இறைவன் அப்படின்னும், அண்ணலார் அப்படின்னாலும் இறைவன் அப்படின்னே தான் அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வானிலுள்ள தேவர்களாலும் கூட அறிய முடியாத உண்மை பொருளே கடவுள், ஆனால் கண்ணில் ஆணி அடித்தது போல நமக்குள் அவர் கலந்துள்ளார், மண்ணில் நம் பிறப்பை அறுப்பதற்காக தம் மலர் போன்ற திருவடிகளை ஒதுக்கியவர் இறைவனே ஆவார், அவர் எமக்குள் அமர்ந்து வாழ்வதும் உண்மையே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 123. விண்கடந்து நின்ற சோதி மேலை வாசலை திறந்து கண்களிக்க உள்ளுளே கலந்து புக்கு இருந்த பின் மண் பிறந்த மாயமும் மயக்கமும் மறந்து போய் என் கலந்த ஈசனோடு இசைந்திருப்பது உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். விண் அப்படின்னா வானம், மேலை வாசல் அப்படின்னா தலையின் பின்புறம் உள்ள வாயில், கலிக்க அப்படின்னா மகிழ, புக்கு அப்படின்னா புகுந்து, என் கலந்த அப்படின்னா எண்ணத்தில் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, விண்ணையும் கடந்து ஒளிவிடும் சோதியானது தலையின் பின்புறம் உள்ள வாயில் வழியாக உள்ளே நுழைந்து கண்களால் கண்டு கழிக்கும் உருவத்தில் உள்ளத்தில் கலந்திருக்கும், அதன் பின் பூமியில் நாம் பிறந்த மாயமும் நமக்குள் இருக்கும் குழப்பங்களும் மறைந்து போகும், நாம் எண்ணத்தில் கலந்த இறைவனோடு இருப்பதும் உண்மையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 124. மூலமான மூச்சதில் மூச்சறிந்து விட்ட பின் நாலு முன்னிலோரு நாட்டமாகி நாட்டிடில் பாலனாகி நீடலாம் பரபிரம்மம் ஆகலாம், ஆலமுண்ட கண்டர் ஆணை அம்மை ஆணை உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். மூலம் அப்படின்னா மூலாதாரம், நாட்டம் அப்படின்னா நெற்றிக்கண், பாலன் அப்படின்னா இள வயதினன், பரபிரம்மம் அப்படின்னா இறைவன். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மூலாதாரத்தில் பிராணவாயுவை கொண்டு சென்று மெல்ல அதனை சுழுமுனை நாடிக்குள் செல்லுமாறு செலுத்தி 4 நாட்கள் இப்பயிற்சி செய்தால் முகத்தில் நெற்றிக்கண் பார்வை இருப்பதாகவும் பாவனை செய்தால் வயதான கிழவரும் கூட நீண்ட நாள் வாழலாம், இறைவனாகவும் ஆகலாம். திருநீல கண்டர் மற்றும் அன்னை பராசக்தியின் மேல் ஆணை, இது உண்மையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 125. மின்னெழுந்து மின்பறந்து மின்னொடுங்குமாறு போல் என்னுள் நின்ற என்னுள் ஈசன் என்னுளே அடங்குமே, கண்ணுள் நின்ற கண்ணில் நேர்மை கண்ணறிவு இல்லாமையால் என்னுள் நின்ற என்னை என்று யான் அறிந்தது இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். மின் அப்படின்னா மின்னல் அப்படின்னும், ஒடுங்குதல் அப்படின்னா அடங்குதல் அப்படின்னும் அர்த்தம். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மின்னலாக எழுந்து எங்கும் பரவி நின்று மீண்டும் மின்னலுக்குள்ளேயே அடங்கும் மின்னல் போல எனக்குள் நின்ற என் இறைவன் என் உள்ளேயே அடங்குவார். கண்ணானது மற்ற பொருள்களை கண்டாலும் தன்னைத்தானே காணும் அறிவு பெறவில்லை, அதுபோல் என்னுள் இருக்கும் இறைவனை நான் அறியவில்லை, ஆனால் என்னை அவர் அறிந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 126. இருக்கலாம் இருக்கலாம் அவனியில் இருக்கலாம், அரிக்குமால் பிரம்மனும் அண்டம் ஏழ் அகற்றலாம், கருக்கொளாத குழியிலே காலில்லாத கண்ணிலே நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே. இதுதாங்க அந்த பாடல். அவனியில் அப்படின்னா உலகில், அரினா திருமால், அண்டம் அப்படின்னா உலகம், கருக்கொள
காலில்லாத குழி, காலில்லாத கண் அப்படின்னா மூலாதாரம், கால் அப்படின்னா காற்று, நெருப்பறை அப்படின்னா குண்டலினி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகில் நீண்ட காலம் வாழலாம், திருமால் பிரம்மனோடு 7 உலகங்களுக்கும் செல்லலாம், கருக்கொள்ளாத குழியாகிய காற்று இல்லாத மூலாதாரத்திலே நெருப்பறை ஆகிய குண்டலினி திறந்தால் நீயும் நானும் கடவுளே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 127. ஏகபோகம் ஆகியே இருவரும் ஒருவராய், போகமும் புணர்ச்சியும் பொருந்துமாறது எங்கனே, ஆகிலும் அழகிலும் அதன் கனேயம் ஆன பின், சாகிலும் பிறக்கிலும் இல்லை இல்லை இல்லையே. இதுதாங்க அந்த பாடல். ஏகபோகம் அப்படின்னா இருவரும் ஒருவராக கூடி பெறும் பேரின்பம், அதன் கனேயம் அப்படின்னா அதனிடம் இன்பம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நாமும் கடவுளும் ஒருவராய் ஏகபோகமாக இருக்கிறோம், ஒன்றாக இணைந்து பேரின்பம் நுகர்வது எப்படி, ஆனாலும் அழகால் ஒன்றுபட்டவர் நெருங்குவது போல் இருவரும் நெருங்கிய பின் இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 128. வேதம் நாளும் பூதமாய் விரவும் அங்கி நீரதாய், பாதமே இலிங்கமாய் பரிந்து பூசை பண்ணினால், காதில் நின்று கடை திறந்து கட்டு அறுத்த ஞானிகள், ஆதி அந்தமும் கடந்தது அரிய வீடது ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். அங்கினா நெருப்பு, பாதம்னா திருவடி, பரிந்து அப்படின்னா பக்தி கொண்டு, வீடு அப்படின்னா வீடு பேரு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 4 வேதங்களையும் 4 பூதமாக கொண்டு, இறைவனின் திருவடிகளையே லிங்கமாக கொண்டு, தீபம் முதலியவற்றை நீராக கொண்டு பக்தியுடன் பூஜை செய்தால் யோக வாயில் திறக்கும். அவ்வாறு வழிபடுபவர்கள் அனைத்து பற்றுகளையும் அறுத்த ஞானிகள் ஆவார்கள், அதுவே வீடு பேரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 129. பருத்தி நூல் முறுக்கிவிட்டு பஞ்சி ஓதும் மாந்தரே, துருத்தி நூல் முறுக்கிவிட்டு துன்பம் நீங்க வல்லிரேல், கருத்தில் நூல் களைப்படும் கால நூல் கழிந்திடும், திருத்தி நூல் கரவு அரும் சிவாய அஞ்செழுத்துமே. இதுதாங்க அந்த பாடல். துருத்தி நூல் அப்படின்னா மூலாதாரத்தில் நூல் போல் இருக்கும் சுழுமுனை நாடி, கரவு அப்படின்னா வஞ்சனை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பஞ்சில் முறுக்கி நூல் நூற்கும் மனிதர்களே, வாசியோக பயிற்சியின் மூலம் பிராணவாயுவை இழுத்து மூலாதாரத்தில் நூல் போல் இருக்கும் சுழுமுனை நாடியின் வழியாக மேலேற்றினால் துன்பம் நீங்கும், கருத்தில் இருக்கும் பல நூல்களின் கருத்துக்களும் கலைந்துவிடும், யமன் அனுப்பும் கயிறும் இல்லாமல் போகும், வஞ்சனை முதலிய தீமைகளை அழித்து திருத்தும், இவை அனைத்துமே சிவாய நம என்ற திருவைந்தெழுத்தாலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 130. சாவதான தத்துவ சடங்கு செய்யும் ஊமைக்கால், தேவர் கல்லும் ஆவரோ சிரிப்பதன்றி என் செய்வேன், மூவராலும் அறியொணாத முக்கணன் முதற்கொழுந்து, காவலாக உம்முலே கலந்திருப்பன் காணுமே. இதுதாங்க அந்த பாடல். அறியோனாத அப்படின்னா அறிய முடியாத, முக்கணன் அப்படின்னா 3 கண்களை கொண்ட சிவபெருமான். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தத்துவங்களை ஆராய்வதையே ஒரு வழியாக கொண்டு எந்நேரமும் அவற்றையே ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஊமைகளே, தேவரும் கல்லாக இருப்பார்களோ, நீங்கள் கல்லை தெய்வமாக வணங்கும் செயலை கண்டு என்னால் சிரிக்க முடிகிறதே அன்றி வேறு என்னால் என்ன செய்ய முடியும். பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் இம்மூவராலும் அறிய முடியாத நிலையில் இருப்பவனும் முக்கண்ணனும் முதல் தெய்வமாக வணங்கப்படுபவனும் ஆகிய சிவபெருமான் உங்கள் உடலுக்குள்ளேயே கலந்திருக்கிறார். அவரை தியானத்தின் மூலம் உங்களுக்குள் கண்டு கொள்ளுங்கள், அவன் எப்பொழுதும் உங்களுக்கு காவலாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 14வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.